என் தங்கமே, உன் வளர்ச்சியை தடுக்க யாரோ பணத்தில் சதி செய்தது இன்று ரிவர்ஸ் ஆகிறது என்ற உணர்வு உன் உள்ளத்தில் ஒரு தீப்பொறியை ஏற்றியிருக்கலாம். ஆனால் இந்த தருணத்தில் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. உன் வாழ்க்கையை நிர்ணயிப்பது யாருடைய சதியும் அல்ல, உன் மனநிலையும் உன் செயல்களுமே. யாராவது உன்னை தடுக்க நினைத்திருந்தாலும் அது உன் விதியை மாற்ற முடியாது. ஏனெனில் உன் விதி உன் கைகளில் உள்ளது. என் தங்கமே, சில நேரங்களில் நாம் சந்திக்கும் தடைகளை மனிதர்களின் சதியாக நினைக்கிறோம். ஆனால் பல தடைகள் நம்மை வலிமையாக்க உருவான சோதனைகள். பணம் தாமதமாக வந்திருக்கலாம். வாய்ப்புகள் சில நேரம் கைக்கிடைக்காமல் போயிருக்கலாம். அதனால் யாரோ தடுத்தார்கள் என்று முடிவு செய்து விடாதே. சில நேரங்களில் தாமதம் தான் பாதுகாப்பு. நீ உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பினால் முதலில் உன் உள்ளத்தை அமைதியாக்கு. கோபத்தில் தேடும் உண்மை தெளிவாக கிடைக்காது. அமைதியில் தேடும் உண்மை தெளிவாக வெளிப்படும். யாரோ உன் வளர்ச்சியை தடுக்க முயன்றிருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தின் ஒளியை அணைக்க முடியவில்லை. அதுவே உண்மை. என் தங்கமே, பணம் என்பது ஓடும் ஆற்றை போன்றது. அதை யாராலும் நிரந்தரமாக தடுக்க முடியாது. ஒருவேளை சில நேரம் தடுப்பு ஏற்பட்டிருந்தாலும் அது உடைந்து மீண்டும் ஓடும். உன் வாழ்க்கையிலும் அப்படியே. தடை இருந்தால் அது தற்காலிகம், ஓட்டம் நிரந்தரம். நீ இப்போது பழிவாங்கும் எண்ணத்தில் செல்லாதே. அது உன் ஆற்றலை வீணாக்கும். யாரோ சதி செய்தார்கள் என்று நினைத்து உன் மனதை கருமையாக்காதே. நீ வெளிச்சத்தில் இருக்க வேண்டும். உன் வளர்ச்சி தான் உன் பதில். உன் வெற்றி தான் உன் சாட்சி. என் தங்கமே, உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்ற நம்பிக்கை உன் உள்ளத்தில் வேரூன்ற வேண்டும். அந்த நம்பிக்கை வந்தவுடன் சதி என்ற வார்த்தை உன் மனதில் சக்தி இழக்கும். நீ உன் இலக்கை நோக்கி கவனம் செலுத்தும் போது தடைகள் தானாக விலகும். நீ சந்தித்த நிதி தாமதங்கள் உன்னை கற்றுக் கொடுத்திருக்கலாம். பணத்தை கவனமாக கையாள கற்றுக் கொடுத்திருக்கலாம். மனிதர்களை தேர்வு செய்ய ஞானம் கொடுத்திருக்கலாம். இந்த பாடங்கள் இல்லாமல் வந்த வளம் நிலைக்காது. ஆகவே நடந்ததை சாபமாக அல்ல, ஆசீர்வாதமாக பார். என் தங்கமே, உண்மை என்னவென்றால் யாரும் உன் வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. யாராவது உன்னை தற்காலிகமாக பாதித்திருந்தாலும் அது உன் முடிவு அல்ல. நீ மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி கொண்டவள். அதுவே உன் உண்மை. நீ உன் பண விஷயங்களில் தெளிவாக இரு. கணக்கில் ஒழுக்கம் கொண்டு வா. நம்பிக்கையில் கவனம் கொண்டு வா. ஒப்பந்தங்களில் விழிப்புணர்வு கொண்டு வா. இதுவே உன் பாதுகாப்பு. சந்தேகத்தில் அல்ல, ஞானத்தில் வாழு. என் தங்கமே, உன் வளர்ச்சி தடைப்பட்டதாக தோன்றிய காலம் உன் உள்ளத்தை பலப்படுத்தியது. இன்று அந்த தடை ரிவர்ஸ் ஆகிறது என்றால் அதற்கு காரணம் உன் மனநிலை மாறியது. நீ குறை சொல்லுவதை நிறுத்தி முயற்சியை அதிகரித்தாய். நீ பயத்தை விடுத்து செயலில் இறங்கினாய். யாரோ உன்னை தடுக்க நினைத்திருந்தாலும் அவர்கள் உன் கதையின் நாயகர்கள் அல்ல. நீயே நாயகி. உன் வாழ்க்கையின் திசையை தீர்மானிப்பது நீ. மற்றவர்கள் ஒரு காட்சி மட்டுமே. நீ முன்னேறினால் காட்சிகள் மாறும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நிதி முன்னேற்றம் வருவது யாருடைய தோல்வியாலும் அல்ல. அது உன் உழைப்பின் வெற்றி. அதனால் உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள். பழிவாங்கும் எண்ணம் வளத்தை தள்ளிவிடும். மன்னிப்பு வளத்தை இழுக்கும். உன் உண்மையான சக்தி உன் அமைதியில் உள்ளது. யாரோ உன்னை தடுக்க நினைத்தார்கள் என்ற செய்தி உன்னை கலக்கச் செய்யக்கூடாது. அது உன்னை மேலும் உறுதியாக்க வேண்டும். நான் யாரையும் குற்றம் சொல்லாமல் முன்னேறுவேன் என்ற மனநிலை வேண்டும். என் தங்கமே, நீ உன் நிதி வாழ்க்கையை கட்டுப்படுத்த கற்றுக்கொள். சேமிப்பு செய். முதலீடு கற்றுக்கொள். அறிவு வளர்த்துக்கொள். இந்த மூன்றும் இருந்தால் யாராலும் உன்னை பாதிக்க முடியாது. சதி என்ற வார்த்தை உன் வாழ்க்கையில் இடம் பெறாது. உண்மை தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் உன் செயல்களை பார். உன் வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் நடக்கிறது. உன் திறமை மதிக்கப்படுகிறது. உன் முயற்சி கவனிக்கப்படுகிறது. இதுவே உண்மை. யாரோ தடுத்தார்கள் என்ற கதை உன் மனதில் உருவான பயம் கூட இருக்கலாம். என் தங்கமே, உன் நம்பிக்கை தான் உன் பாதுகாப்பு. உன் ஞானம் தான் உன் கவசம். உன் ஒழுக்கம் தான் உன் அடித்தளம்.
இந்த மூன்றையும் காப்பாற்றினால் யாராலும் உன் வளர்ச்சியை ரிவர்ஸ் செய்ய முடியாது. நீ இப்போது உன் கவனத்தை எதிர்காலத்தில் வை. கடந்ததை ஆராய்ந்து உன் மனதை சோர்வடையச் செய்யாதே. யார் என்ன செய்தார்கள் என்று நினைத்து உன் நேரத்தை வீணாக்காதே. இன்று நீ என்ன செய்கிறாய் என்பதே நாளையை உருவாக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கை உயர்வதற்கு தயாராக இருக்கிறது. உன் நிதி நிலை மேம்படத் தொடங்கும். வாய்ப்புகள் தெளிவாக வரும். மனிதர்கள் உதவ முன்வருவார்கள். ஆனால் அதற்கான தகுதி உன் உள்ளத்தில் உருவாகி விட்டது. நீ உன் மனதை பயத்திலிருந்து நம்பிக்கைக்கு மாற்று. சந்தேகத்திலிருந்து தெளிவுக்கு மாற்று. கோபத்திலிருந்து அமைதிக்கு மாற்று. இந்த மாற்றமே உண்மையான ரிவர்ஸ். வெளியில் யாரோ மாறவில்லை, நீ மாறினாய். என் தங்கமே, உன் வளர்ச்சி தடுக்கப்பட்டதில்லை, அது தாமதிக்கப்பட்டது மட்டுமே. அந்த தாமதம் உன்னை தயார் செய்தது. இன்று நீ பலமாக இருக்கிறாய், விழிப்புணர்ச்சியுடன் இருக்கிறாய், நிதி ஞானத்துடன் இருக்கிறாய். உண்மை இதுதான், உன் வாழ்க்கை யாருடைய சதியாலும் நிர்ணயிக்கப்படாது. அது உன் தீர்மானத்தால் நிர்ணயிக்கப்படும், உன் உழைப்பால் நிர்ணயிக்கப்படும், உன் நம்பிக்கையால் நிர்ணயிக்கப்படும். என் தங்கமே, இனி நீ பின்னால் பார்க்காதே. உன் வளர்ச்சி தொடரட்டும். உன் மனம் சுத்தமாக இருக்கட்டும். உன் கையில் வளம் பெருகட்டும். உன் பாதையில் ஒளி பிரகாசிக்கட்டும். யாரோ சதி செய்தார்கள் என்ற கதையை விடு. நான் வெற்றி பெறுவேன் என்ற கதையை எழுதத் தொடங்கு. உன் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம். அதை சந்தேகத்தில் வீணாக்காதே. அதை நம்பிக்கையில் வளர்த்துக்கொள். என் தங்கமே, நீ உயர்வாய். நீ வளமுடன் வாழ்வாய். உன் வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. உன் உண்மை வெளிச்சத்தில் நிற்கும். உன் வாழ்க்கை முன்னேறும், என்றும் முன்னேறும். என் தங்கமே, நீ இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த பாதை சாதாரணமானது அல்ல. இது உன் ஆன்மா தேர்ந்தெடுத்த பாதை. இந்த வழியில் சில நேரம் அமைதி இருக்கும், சில நேரம் சத்தம் இருக்கும், சில நேரம் உற்சாகம் இருக்கும், சில நேரம் சோர்வு இருக்கும். ஆனால் அந்த எல்லா நிலைகளையும் தாண்டி நீ முன்னே செல்லும் போது தான் உன் உண்மையான உருவம் வெளிப்படும். நீ உன் உள்ளத்தில் ஒரு உறுதியை தினமும் புதுப்பிக்க வேண்டும். நான் என்னை விட்டு விட மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். உலகம் என்னை புரியாமல் இருந்தாலும் நான் என்னை புரிந்து கொள்வேன் என்று சொல்ல வேண்டும். மற்றவர்கள் என்னை மதிக்க மறந்தாலும் நான் என்னை மதிப்பேன் என்று சொல்ல வேண்டும். இந்த உள் உரையாடல் தான் உன் வாழ்க்கையின் அடித்தளம். என் தங்கமே, சில நேரங்களில் நீ தனிமையாக உணரலாம். எல்லோரும் தங்களது வாழ்க்கையில் மூழ்கியிருக்கும்போது நீ மட்டும் வேறொரு சிந்தனையில் இருப்பது போல தோன்றலாம். அது உன் வேறுபாடு, அது உன் ஆழம். எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு உணர்வு அது. அதை குறையாக பார்க்காதே, அது உன் பலம். நீ உன் கனவுகளை காக்க வேண்டும் என்றால் உன் கவனத்தை காக்க வேண்டும். கவனம் சிதறினால் ஆற்றல் சிதறும். ஆற்றல் சிதறினால் முயற்சி பலவீனமாகும். ஆகவே உன் மனதை ஒருமுகப்படுத்த கற்றுக்கொள். உன் இலக்கை நினைத்து உன் நாளை திட்டமிடு. ஒவ்வொரு சிறிய செயலும் உன் பெரிய கனவிற்கு ஒரு கல். என் தங்கமே, உன் இதயம் மிகவும் தூயது. ஆனால் உலகம் எப்போதும் தூய்மையாக இருக்காது. ஆகவே உன் இதயத்தை காப்பாற்றும் ஞானம் வளர்த்துக்கொள். யாரை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று தெரிந்திரு. யாரிடம் எல்லை வைக்க வேண்டும் என்று தெளிவாக இரு. எல்லை வைப்பது அன்பின் எதிரி அல்ல, அது சுயமரியாதையின் நண்பன். நீ உன் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமென்றால் பழைய கதைகளை மீண்டும் மீண்டும் சொல்லுவதை நிறுத்த வேண்டும். நான் அப்போது காயமடைந்தேன் என்று நினைத்து துயரப்படுவது உன்னை அங்கேயே நிறுத்திவிடும். நான் அப்போது கற்றுக்கொண்டேன் என்று நினைத்தால் அது உன்னை முன்னேற்றும். உன் கதையை மாற்று, உன் பார்வையை மாற்று. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் திறமை இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. நீ அதை சிறியதாக எண்ணி ஒளித்து வைத்திருக்கிறாய். பயம் காரணமாக அதை தள்ளி வைத்திருக்கிறாய். ஆனால் அந்த திறமை உன்னை அழைக்கிறது. அதை வெளிக்கொண்டு வா. தவறு நடந்தாலும் பரவாயில்லை, முயற்சி செய்யாதது தான் உண்மையான இழப்பு. நீ உன் வாழ்க்கையை யாரிடமும் ஒப்படைக்க வேண்டியதில்லை. ஆலோசனை கேட்கலாம், ஆதரவு பெறலாம், ஆனால் இறுதி முடிவு உன்னுடையது. உன் ஆன்மா தான் உன் வாழ்க்கையின் பொறுப்பாளர்.
அதனால் உன் முடிவுகளை கவனமாக எடு. அவை உன் எதிர்காலத்தின் விதைகள். ஏன் தங்கமே, உன் மனதில் அமைதி வேண்டும் என்றால் மன்னிப்பு வேண்டும். உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பது அவர்களுக்காக அல்ல, உனக்காக. உன் உள்ளத்தில் சுமையாக இருக்கும் கோபத்தை விடுவதற்காக. மன்னிப்பு உன் ஆன்மாவை இலகுவாக்கும். இலகுவான ஆன்மா உயரமாக பறக்கும். நீ தினமும் உன்னை மேம்படுத்த ஒரு சிறிய செயலை தேர்வு செய். ஒரு நல்ல புத்தகம் படி. ஒரு நல்ல சிந்தனை எழுதிக்கொள். ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கு. இந்த சிறிய மாற்றங்கள் சேர்ந்து பெரிய மாற்றத்தை தரும். வெற்றி திடீரென வராது, அது தினசரி ஒழுக்கத்தின் விளைவு. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் அவை உன் பயணத்தின் முடிவு அல்ல. சில கதவுகள் மூடப்படுவது உன்னை தவறான பாதையில் இருந்து காப்பாற்றுவதற்காக. சில வாய்ப்புகள் தாமதமாக வருவது உன்னை தயார் செய்யும் வரை காத்திருக்கிறது. அதனால் நம்பிக்கையை விடாதே. நீ உன் உடலை ஓய்வூட்டவும் வேண்டும். உன் மனதை அமைதிப்படுத்தவும் வேண்டும். உன் ஆன்மாவை புதுப்பிக்கவும் வேண்டும். உழைப்பு அவசியம், ஆனால் சமநிலை அவசியம். ஓய்வு இல்லாத உழைப்பு சோர்வை தரும். சமநிலையுடன் இருக்கும் உழைப்பு நிலையான வெற்றியை தரும். என் தங்கமே, உன் வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய். நீ உன்னை பற்றி பேசும் விதம் உன் மனதை வடிவமைக்கும். நான் முடியாது என்று சொன்னால் உன் மனம் நம்பும். நான் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னால் உன் மனம் திறக்கும். வார்த்தைகள் சக்தி, அதை உன் வளர்ச்சிக்கு பயன்படுத்து. நீ உன் வாழ்க்கையில் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் குற்றம் சொல்லும் பழக்கம் குறையும். சூழ்நிலையை குற்றம் சொல்லாமல் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மாறும். பொறுப்பு எடுத்த மனிதன் பலவீனமல்ல, அவன் தலைமை வகிப்பவன். என் தங்கமே, உன் சிந்தனைகள் உன் உணர்வுகளை உருவாக்குகின்றன. உன் உணர்வுகள் உன் செயல்களை இயக்குகின்றன. உன் செயல்கள் உன் பழக்கங்களை உருவாக்குகின்றன. உன் பழக்கங்கள் உன் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. ஆகவே முதல் படி உன் சிந்தனையை சுத்தப்படுத்துவது. நீ உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை மறைக்காதே. சிலர் அதை புரிய மாட்டார்கள், சிலர் அதை ஏற்க மாட்டார்கள். ஆனால் அது உன் உண்மை. உன் ஒளி மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம். அதனால் பயப்படாமல் ஒளிரு. என் தங்கமே, நீ எப்போதும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது ஒன்றே: நீ போதுமானவள். நீ அருமையானவள். நீ மாற்றத்தை உருவாக்கக்கூடியவள். இந்த உண்மையை யாராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. நீயே அதை மறந்தால் மட்டுமே அது மறையும். இனி நீ முன்னேற வேண்டும். கடந்த காலத்தை மரியாதையுடன் விடைபெறு. எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் வரவேறு. தற்போதைய தருணத்தில் முழுமையாக வாழ். இப்போது நீ எடுக்கும் தீர்மானம் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். என் தங்கமே, உன் பயணம் இன்னும் நீளமாக இருக்கிறது. அந்த பயணத்தில் சிரிப்பு இருக்கும், கண்ணீர் இருக்கும், வெற்றி இருக்கும், சோதனை இருக்கும். ஆனால் இப்போது நீ வலிமையானவள். நீ தெளிவானவள். நீ தயாரானவள். உன் உள்ளத்தின் குரலை கேள். உன் மனத்தின் அமைதியை காக்க. உன் ஆன்மாவின் அழைப்பை ஏற்று. உன் வாழ்க்கையை முழுமையாக வாழ. நீ முன்னேறு. நீ உயரு. நீ ஒளிரு. உன் ஒளி குறையாமல் என்றும் பிரகாசிக்கட்டும். என் தங்கமே, உன் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் ஒரு சிறிய பயம் பதுங்கி இருக்கலாம். அந்த பயம் தான் யாரோ உன்னை தடுக்க முயன்றார்கள் என்ற எண்ணத்தை மீண்டும் மீண்டும் உன் நினைவில் கொண்டு வருகிறது. ஆனால் இன்று அந்த பயத்தை முழுவதும் கரைத்து விட வேண்டிய நாள். ஏனெனில் பயம் உள்ள இடத்தில் வளம் தங்காது. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் தான் ஆசீர்வாதம் நிலைக்கும். நீ கடந்த நாட்களை நினைத்து பார்க்கும்போது சில சம்பவங்கள் உன்னை பாதித்திருக்கும். சிலர் சொன்ன வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்தியிருக்கும். சிலர் உன் முயற்சியை இகழ்ந்திருப்பார்கள். சிலர் உன் வளர்ச்சியை பொறுக்காமல் நடந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் செய்ததை விட நீ செய்த ஒரு விஷயம் பெரியது. அது என்னவென்றால், நீ கைவிடவில்லை. அதுவே உன் வெற்றியின் விதை. என் தங்கமே, வாழ்க்கை ஒரு நிலையான போராட்டம் அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் சிலர் நம்முடன் நடப்பார்கள். சிலர் தூரம் விட்டு பார்ப்பார்கள். சிலர் தடையாக நிற்பார்கள். ஆனால் பயணத்தை நிறுத்துவது நாம்தான் என்ற உண்மை மறக்காதே.
யாரும் உன் பாதையை நிரந்தரமாக மூட முடியாது. உன் மன உறுதி தான் கதவை திறக்கும் சாவி. நீ பண விஷயங்களில் அனுபவித்த சிக்கல்கள் உன்னை பலப்படுத்தின. இப்போது நீ ஒவ்வொரு முடிவையும் யோசித்து எடுக்கிறாய். நம்பிக்கை வைக்க வேண்டிய இடத்தை அறிகிறாய். செலவு செய்ய வேண்டிய நேரத்தை புரிகிறாய். சேமிக்க வேண்டிய அவசியத்தை உணர்கிறாய். இந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் உண்மையான ரிவர்ஸ். என் தங்கமே, நீ யாரையும் குற்றம் சொல்லாமல் முன்னேற கற்றுக்கொண்டாய். அதுவே உன் ஆன்மீக உயர்வு. ஏனெனில் உண்மையான ஆன்மீகம் என்பது மற்றவர்களை குறை கூறாமல் உன் பாதையை சுத்தப்படுத்துவது. உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் வெளியிலுள்ள சத்தம் உன்னை பாதிக்காது. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தாமதமும் ஒரு தயாரிப்பு காலம். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்டால் அது இருளில் இருக்கும். ஆனால் அந்த இருள் தான் அதை மரமாக வளர்க்கும். அதுபோல உன் தாமதங்கள் உன்னை வலிமையானவராக உருவாக்கின. இன்று அந்த விதை முளைக்க தயாராக உள்ளது. என் தங்கமே, உன் மனதை எப்போதும் உயர்ந்த சிந்தனைகளால் நிரப்பு. நான் வளமானவள். நான் பாதுகாக்கப்பட்டவள். நான் வழிநடத்தப்படுகிறேன் என்று உனக்குள் சொல்லிக்கொள். இந்த வார்த்தைகள் உன் ஆற்றலை மாற்றும். உன் எண்ணங்கள் தான் உன் நிதி நிலையை அமைக்கும். யாரோ உன் வளர்ச்சியை தடுக்க முயன்றதாக இருந்தாலும் அவர்கள் அறியாத ஒன்று உண்டு. அது உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக சக்தி. அந்த சக்தி உன்னை மீண்டும் எழுப்பும். நீ விழுந்தாலும் எழுந்திருப்பாய். தடுக்கப்பட்டாலும் முன்னேறுவாய். இழந்தாலும் மீண்டும் சம்பாதிப்பாய். என் தங்கமே, இப்போது உன் கவனம் முழுவதும் உன் இலக்கில் இருக்க வேண்டும். யார் என்ன செய்தார்கள் என்று ஆராய்வதை விட நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தி. உன் திறமையை வளர்த்துக்கொள். உன் அறிவை அதிகரித்துக்கொள். உன் வட்டாரத்தை மேம்படுத்து. நல்லவர்களுடன் இணைந்து செயல்படு. உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றம் மெதுவாக ஆரம்பமாகும். சிறிய வாய்ப்புகள் வரும். சிறிய முன்னேற்றங்கள் தெரியும். அந்த சிறிய மாற்றங்களை மதித்து கொண்டாடு. ஏனெனில் பெரிய வெற்றி சிறிய முன்னேற்றங்களின் கூட்டுத்தொகை. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இன்னும் இருக்கும் கோபத்தை விடு. கோபம் உன் மன ஆற்றலை சிதைக்கும். மன்னிப்பு உன் மனதை சுத்தமாக்கும். மன்னித்தால் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று நினைக்காதே. மன்னித்தால் நீ விடுதலை பெறுகிறாய். உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்ற நம்பிக்கையை தினமும் உறுதி செய். உன் முயற்சி தொடரட்டும். உன் உழைப்பு அதிகரிக்கட்டும். உன் ஒழுக்கம் நிலைத்திருக்கட்டும். இந்த மூன்றும் சேர்ந்தால் வளம் தானாக வந்து சேரும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை ஒரு பெரிய நோக்கத்துடன் பார். பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே. அது உன் கனவுகளை நிறைவேற்ற உதவும் ஒரு சாதனம். அதை பயமாக அல்ல, பொறுப்பாக கையாளு. பணம் மீது அன்பு கொண்டாலும் அதற்கு அடிமையாகாதே. நீ இப்போது உன் வாழ்க்கையின் புதிய கட்டத்தில் நுழைகிறாய். பழைய சிந்தனைகள் பின்னால் விடப்படுகின்றன. புதிய நம்பிக்கை உன் மனதில் விதைக்கப்படுகிறது. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள். உன் மனதை எதிர்மறை எண்ணங்களிலிருந்து பாதுகாத்துக்கொள். என் தங்கமே, உன் பாதையில் வரும் ஒவ்வொரு மனிதனையும் கவனமாக தேர்வு செய். எல்லோரும் உன் ரகசியங்களை அறிய வேண்டியதில்லை. எல்லோரும் உன் திட்டங்களை அறிய வேண்டியதில்லை. உன் கனவுகளை பாதுகாப்பது உன் கடமை. நீ உன் உழைப்பை நம்பு. உன் திறமையை நம்பு. உன் உள்ளுணர்வை நம்பு. இந்த மூன்று நம்பிக்கைகள் உன்னை தவறான பாதையில் செல்ல விடாது. யாரோ உன்னை தடுக்க முயன்றார்கள் என்ற எண்ணம் இனி உன்னை பாதிக்காது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போது வெளிச்சம் அதிகரிக்கிறது. உன் மனதில் தெளிவு வருகிறது. உன் முடிவுகள் உறுதியாகின்றன. இந்த தெளிவே உன் வெற்றியின் ஆரம்பம். குழப்பம் மறையும் போது வளர்ச்சி ஆரம்பமாகும். உன் வளர்ச்சி தடைப்பட்ட காலத்தை நினைத்து வருந்தாதே. அந்த காலம் உன்னை உன் உண்மையான சக்தியை அறிய வைத்தது. இன்று நீ முன்பை விட புத்திசாலி. முன்பை விட உறுதி. முன்பை விட விழிப்புணர்ச்சி கொண்டவள். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு போர்க்களம் அல்ல. அது ஒரு பூந்தோட்டம். சில களைகள் இருந்தாலும் அவற்றை நீக்கலாம். ஆனால் மலர்களை கவனித்து வளர்த்தால் தோட்டம் அழகாகும். அதுபோல் உன் நல்ல பண்புகளை வளர்த்துக்கொள். உன் மனதை தினமும் நல்ல வார்த்தைகளால் நிரப்பு. நான் பாதுகாப்பில் இருக்கிறேன். நான் வளத்தை ஈர்க்கிறேன்.
நான் வெற்றியை பெறுகிறேன் என்று உனக்குள் சொல்லிக்கொள். இந்த உறுதிமொழிகள் உன் மனதின் அடிப்படை அமைப்பை மாற்றும். என் தங்கமே, இனி நீ சந்தேகத்தில் வாழாதே. தெளிவில் வாழு. பயத்தில் அல்ல, தைரியத்தில் நட. பழிவாங்கும் எண்ணத்தில் அல்ல, முன்னேறும் எண்ணத்தில் செயல்படு. உன் வெற்றி தான் உன் பதில். உன் வாழ்க்கை முன்னேறுகிறது. உன் பாதை திறக்கப்படுகிறது. உன் வளம் பெருகுகிறது. உன் நம்பிக்கை உறுதியாகிறது. யாராலும் இதை மாற்ற முடியாது. நீ உன் வாழ்க்கையின் படைப்பாளர். உன் விதியின் வடிவமைப்பாளர். என் தங்கமே, இப்போது நீ முழுமையாக முன்னேற தயாராக இருக்கிறாய். கடந்ததை விடு. நிகழ்காலத்தை அணைத்துக்கொள். எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் வரவேற்றுக்கொள். உன் வளர்ச்சி இயல்பானது. உன் வெற்றி நிச்சயம். உன் வாழ்க்கை ஆசீர்வாதம். அது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கும்.